ஹாய் காய்ஸ் அது எங்கள் ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறு மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தானா பிரேஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் ஒரு சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்திருப்பீங்க. சடனாக உங்களை ஷாமல் லேடி ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் ஆண்டி, நீங்கள் நிஜமாவே அப்படி தானா? யார் சொன்னா உனக்கு? அதுவும் அந்த தேர்ட் வீட்டில் இருக்காங்களா அங்கிள், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் நிறைய மேஜிக் பண்ணுவீங்களா? அப்புறம் யாருக்காச்சும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா? ஃப்யூச்சரெல்லாம் சொல்லுவீங்களா? அப்புறம் நீங்கள் நிறையா பேய கூட பார்ப்பீங்களாமே, உண்மையா? அந்த ஆன்ட்டி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே இப்போ அந்த சின்ன பொண்ணு கிடையாது. அவங்க சின்ன ஸ்மைலோட உங்களை பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஆன்ட்டி, பார்ப்பீங்களா என்ன? ஷாமன் லேடிலாம் கிடையாது. சும்மா எல்லாரும் சொன்னா அதை நம்புவியா என்ன? நான் அப்பயே சொன்னேன் ஆன்ட்டி, அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு. அவங்க தான் அடித்து சொன்னாங்க. நீங்கள் பேய் கூட பேசுவீங்க, பேய் உங்கள் கண்ணுக்கு தெரியும், நீங்கள் நிறையா மேஜிக்கு ஸ்பெல்லு எல்லாம் பண்ணுவதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை அப்படியே காற்றுல ஆட்டிக்கிட்டு பேசிட்டு வரீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி டக்குன்னு ஒரு கை பிடிக்குது. என்ன ஆன்ட்டி? என்ன? இல்லை கையை பிடிச்சிங்களே? இல்லை நான் பிடிக்கலையே. பொய் சொல்லாதீங்க. என்னோட லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் தானே பிடிச்சிங்க. நான் உனக்கு ரைட் சைடில் நிற்கிறவன். ஆனால் கையை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. காற்றுலேயே கையை ஆட்டிக்கிட்டு வந்தல, அதனால் அப்படி இருக்கும். ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நடக்கிறீங்க. அந்த ஷாமன் லேடி சின்ன ஸ்மைலோட உங்ககிட்ட வந்துட்டு, போ வீட்டுக்குள்ளே போ. ஆண்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா நான் போய்க்க மாட்டேனா? நீ வீட்டுக்குள்ளே போ. சரி ஓகே, நான் மார்னிங் மீட் பண்ணுறேன். ஓகே ஆண்டி, பாய், குட் நைட். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு இப்போ ஆரம்ப பார்க்குறீங்க. அவன் இன்னமும் அப்படியே தான் தூங்குறான். பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஏறி திட்டீர்னு அவன் மேலே விழுகிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சே உட்காந்துடுறான். என்னடி பாப்பா, என்னாச்சு? என்னாச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாதே. ஏய், எதுக்கு இப்போ மேலே வந்து இப்படி விழுந்தா? அப்புறம் எனக்கு நைட்டில் தூக்கம் இல்லை, நீ மட்டும் நல்லா தூங்குனா அது எப்படி? அப்படிலாம் விட முடியாது, அதுக்காக தான். ஏய், ஏன்டி இப்படி பண்ணுற? நான் எவ்வளோ டயர்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ, சார் பண்ணதெல்லாம் என்னையே வச்சு இவருக்கு டயர்டா? சட்டப்படி பார்த்தா நான் தான் ஃபஸ்ட்டு டயர்டில் தூங்கியிருக்கணும். எனக்கு முன்னாடி குப்பரை அடிச்சு தூங்கிட்டு இருக்க. ஏன்னா நினச்சிட்டு இருக்க நீ? ஏய், 2 பேருக்கும் தானே டயர்டாக இருக்கும், அப்போ நீயும் தூங்க வேண்டியதானே? எனக்கு தூக்கம் இல்லை, அதுக்கு ஏண்டி என் தூக்கத்தை கெடுத்த? அது எப்படி எனக்கு தூக்கம்லாம் நான் நீ தூங்குறது? அதுக்காக தான் நீ இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோ, நான் தூங்க போகிறேன், எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு. ஏ பாப்பா ஒன்று, ஆமாம் ஆமாம் ஆமாம், விட்றா 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடித்து விளாண்டுட்டு இருக்கிறீங்க. ஷாமன் நடி வெளியிலே தான் நின்று அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்குது. நீங்கள் 2 பேரும் அடித்து சிரித்து விளாண்டுட்டு இருக்கிறது. அவங்க சின்ன ஸ்மைலோட திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அந்த குட்டி பொண்ணு தெரியுறா. நீ நினைக்கிற ஆளிவ கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு. அந்த குட்டி பொண்ணு நோ அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறா. இங்கே பார், அவ நீ நினைக்கிற ஆள் கிடையாது, தப்பான ஆளை நீ பார்த்துட்ருக்குற. அந்த குட்டி பொண்ணு உங்கள் வீட்டை தான் கையை நீட்டுது. பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை தூக்குறாங்க. சடனாக அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுது. இப்போ அப்படியே அந்த ஷாமன் லேடி தான், இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டுல வந்திருக்க. எப்படி என்னவா இருக்கும்? பையனோட பர்த் டேட்டுக்கெல்லாம் தெரியணும் நமக்கு, நாளைக்கு கேட்டு பார்ப்போம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் லேடி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் பால்கனியில் நின்று உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. குட்டி குட்டி பிளான்ஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு ஹேண்டில் நீங்கள் காஃபி மக் வச்சுருக்கிறீங்க. எல்லாமே ஓகே தாம்மா, வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான். வீட்டில் தாம்மா சமைச்சு கொடுக்குறேன், நல்லா தான் சமைக்கிறேன். உமருமே ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருக்கான். நேற்று தான் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு வச்சேன், எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க. நானே எல்லோரும் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சரிம்மா சரிம்மா, ஓகே ஓகேம்மா அப்படிங்கும்போது உங்கள் ஃபோன் அப்படியே கீழே விழுகுது. கரெக்டாக ஒரு மேட்டில் வந்து விழுகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த தண்ணி அடிச்சிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நீங்கள் குளிஞ்சு பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. பாப்பா, ஆரம், என்னடி என்னாச்சு? ஏய், என்ன ஃபோனை கீழே போட்டு வச்சுருக்குற? அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஃபோன் கீழே விழுந்துருச்சு ஆரம்.
அதுக்கே அப்படி மூஞ்சில இப்படி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்க? இல்ல ஆரம். இந்த மேட் இவ்வளோ நேரம் இங்கே இல்ல ஆரம். என்ன? இது நம்ம டோர் கிட்ட தானே போட்டிருப்போம். பால்கனியில் நான் மேட்டு எடுத்துட்டு வரல ஆரம். நான் எப்படி இது எனக்கு தெரியல ஆரம். ஏய், இதில் என்ன இருக்கு? ஒருவேளை மேட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்ப. வரது இங்கே போட்டிருப்ப. இல்லையா ஆரம். நம்ம சண்டே தானே 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம். நான் எங்க மேட்டெல்லாம் எடுத்துட்டு வரல. அம்மா கிட்ட பேசிட்டு நான் பிளான்ட்டுக்கு தண்ணி விடுறப்போ கூட அன்னைக்கு எந்த மேட்டுமே இல்ல. இதில் என்ன இருக்கு? மேட் இருக்கிறது தான் பிரச்சனை. நல்ல வேளை ஃபோன் உடையலல்ல. கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கி பார்க்குறான். அம்மா லைனில் இருந்தாங்களா? இப்போ தான் கட் பண்ணுறாங்க. ஆமாம். சரி வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரொம்ப பசிக்குதுடி, ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. ம், வா போகலாம் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் கையை பிடிச்சிட்டு திரும்பி வந்துட்டுருக்கிறீங்க. அந்த மேட்டையே பார்த்துட்டு வரீங்க. நீங்கள் கரெக்டாக உங்கள் பெட்ரூமை விட்டு வெளியில் வரும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே அந்த மேட் மறுபடியும் அந்த டோர் கிட்ட தான் வந்துருச்சு. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்காம போனனால அதை நீங்கள் கவனிக்கலை. ஆரம் தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டேபிளில் உட்காடுறான். அம்மு இருடா, எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாப்பா சீக்கிரம் வா, உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வா. நான் வெளியில் போனதுக்கப்புறம் நீ சாப்பிடவே மாட்டேங்கிற. ம், சரியா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு எல்லா டிஷ்ஷையும் எடுத்தாந்து டைனிங் டேபிள் அப்படியே அடுக்குறீங்க. ஆரம் அப்படியே மொபைல் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் தலையிலேயே ஒரு ஷாட் விட்றீங்க. ஏன் பாப்பா, எத்தனை தடவை அம்மா சொல்லிகிட்டு இருக்கேன், சாப்பிட போகும்போதும் ஃபோனை பார்க்காதன்னு. கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி ஓரமாக வச்சுட்டு இந்தா சாப்பிடு, எடுத்து வைடி, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பவுலை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்குறீங்க. பாப்பா பாப்பா என்னடி? ஆரம் என்ன? அது அது என்ன அங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுலை ஓப்பன் பண்ணுறான். அடுத்த பவுல்னு ஓப்பன் பண்ணுறான். பாப்பா என்னடி கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி சமைச்சு வச்சுருக்குற? இல்லை ஆரம், நான் ரைஸும் தக்குக்கே தான் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சேன். எடுத்து வச்ச சரி, சமைச்சியா இல்லையாடி? சமைச்ச மாதிரி தான் ஆரம் இருக்குது. சமைச்ச மாதிரி இருக்கா? கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்தடுத்து எல்லாமே ஓப்பன் பண்ணுறான். இந்த ஓட்ஸ் கஞ்சி, இந்த மாவு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் இந்த செர்லாக்கு, அப்புறம் அவங்களுக்குன்னு இந்த ஃபீடிங் பாட்டிலில் போடுறதுக்கான லிக்விட்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே லிக்விட் ஃபுட்டாக இருக்குது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீ சமைச்சிருக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு 6 வயசு பிள்ளைக்கு கொடுக்குறதெல்லாம் இருக்குது. என்னடி? இல்லை ஆரம், நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆரம், பாப்பா என்னடி ஆச்சு? ஆரம் எனக்கு சமைச்ச மாதிரியே ஞாபகம் வர மாட்டேங்குது ஆரம். ஆ சரி சரி, நடிக்காத சரியா? இல்லை ஆரம், நான் நடிக்கலை. பாப்பா இங்கே பாரு, ஏதோ தெரியாமல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற. சரி விடு, நானும் உனக்கு பேபி மாதிரி தானே. ஆனால் என்ன, சத்தியமாக இதெல்லாம் சாப்பிடவே முடியாது என்னால். நான் வெளியில் சாப்பிட்டு போகிறேன். இல்லை ஆரம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சது மட்டும் தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்க? அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த பாரு, இந்த கஞ்சி, இந்த ஓட்ஸ் மிக்ஸு, அப்புறம் இது என்னடி, இது என்னமோ, அப்புறம் இந்த டெசர்ட் மிக்ஸு, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் லிட்ரலி இது ஒரு 6 வயசு குழந்தை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் நான் 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 வந்து ஓகே ஓகே பாப்பா, இதில் என்னடி இருக்குது? நான் உன்னை திட்டுவேனா? இல்லை ஏன்டி சமைக்கலன்னு கொஞ்சம் வேணா சொல்லு பார்ப்போம். என் பாப்பா என்ன பண்ணாலும் ஏன்டி சமைக்கலன்னு கேட்டு கூட கொஞ்சம் தான் செய்வேனா, கோவமே பட மாட்டேன். நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆரம் அது பரவாயில்ல விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, பார்த்து பத்திரமா இரு, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், இன்றைக்கும் எனக்கு வேணும். அம்மு டே, நான் எதுவும் பேசாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே அந்த ஃபுட்டை பார்த்துட்ருக்குறீங்க. லிட்ரலி அது கிட்ஸ்க்கான ஃபுட்டு மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க, கிச்சனை பார்க்குறீங்க. நீங்கள் எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அமைதியாக போயிட்டு கவுச்சில் உட்காடுறீங்க. ஆரம் வெளியில் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புன அடுத்த செகண்ட் அங்கே அந்த டர்ன் பையன் தான் நிற்கிறான். அப்பாடா, என்ன வாழ்க்கடா வாழ்கிறான். ஃபைனாகுலரில் பார்க்குறப்போ நமக்கே டெம்ட் ஆகிடுச்சு. ஃபோர்கெட் கிஸ்ஸு, லிப் கிஸ்ஸு, ஹக் என்ன, டச் என்ன, நம்மளும் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி ஆகணும். கிளம்பிட்டான், ஸ்ட்ரீட்டை தாண்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த செகண்ட் அவங்க காலிங் டோரை தான் லாக் பண்ணுறான்.
எஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுச்சில் உட்காந்துருக்கீங்க. அவன் உள்ளே வரான். என்ன வேணும்? ஆ, அது வந்து ஒயன் அவன் பேசிக்கிட்டே உங்ககிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்கள் கவுச்லேருந்து எழுந்திரிச்சிடுறீங்க. என்ன வேணும்னு கேட்டேன். ஆ, எங்கள் அம்மா ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னாங்களாமே, அதான் வந்தேன். ஓ, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு என்னமோ தேடிட்டு இருக்கீங்க. அவன் பின்னாடியே வர்றான். டோர் எப்படி பிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு டச் பண்ணுவோம். கோபுரால இல்லையான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் சடனாக திரும்புறீங்க. உங்கள் முன்னாடி அவன் நிற்கிறான். இங்கே எதுக்கு வந்தீங்க? இல்லை இல்லை, தேடுறீங்களே அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வெளியில் போங்க. இல்லை வயன், யதார்த்தமாக தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. வெளியில் போங்கன்னு சொல்கிறேன்னா. ஓகே ஓகே, கூல் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வர்றான். நீங்கள் கிச்சனை விட்டு வெளியில் வந்து இங்கெல்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க. ம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடக்கிறீங்க. அவன் பின்னாடி உங்கள் பேக் சைடை தான் பார்த்துட்ருக்கான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கையை வச்சுருந்துருக்கலாம், அதுக்குள்ளே திரும்பிட்டா. அதனால் என்னப்பா, தான் ஆளே இல்லையே, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டோர் ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டோர் ரூமுக்கு வரேன். நீங்கள் ஸ்டோர் ரூமில் போய்ட்டு அதை தேடிட்டுருக்குறீங்க. ஓகே, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரில் கையை வைக்கிறான். சட்டார்னு டோர் வந்து பட்டுன்னு அடிச்சிருது அவன் கையில். கிட்டந்து கத்துன்னு கத்திடுறான். அதை கேட்டு உங்களுக்கு தூக்கி போட்டு அடிச்சிருது. நீங்கள் ஸ்டோர் ரூமை விட்டு வெளியில் வரீங்க. என்னாச்சு? டோர் அடிச்சிருச்சு. என்னது? டோர் அடிச்சிருச்சு. அவனுக்கு ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் போயிடுச்சு இல்லையா, இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அடிபட்டுருச்சு. ஆனால் பிளட்டு எதுவும் லீக் ஆகலை. லைக் இந்த கதவில் கை வச்சு அடிச்சிட்டோம்னா ரெட்டிஷ் ஆயிரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிடந்து துடிச்சிக்கிட்டு கத்திட்டு இருக்கிறான். ஐயோ, அது நான் உங்களை அங்கே தானே இருக்க சொன்னேன். இல்லை, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக வந்தேன், அடிச்சிருச்சு. பார்க்குறதுக்காக வந்துருப்ப நீ. சரி, உங்கள் வீட்டுக்கு போய் மெடிசன் போட்டுக்கோங்க. ஹலோ, அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறேன், வீட்டில் போய் மெடிசன் போட சொல்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்து போட்டு விட மாட்டிங்களா? என்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு போட்டுக்கோங்க. அவனுக்கு இருக்க ரொம்ப பெயின் அப்படியே பயங்கரமாக எடுக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உதறிக்கிட்டு வெளியில் வந்துடுறான். இன்னைக்கும் போச்சு. ஆள் இல்லாத டயத்தில் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு தான் ஏதாச்சும் ஒன்று ஆகிட்டுருக்கு. எங்கே போயிடப்படா, இங்கே தானே இருக்க போகிறா. ஓ வின்னு தெரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட அவனை பார்க்குறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் தான். ஆரமும் வந்துட்டான். ஆரம் கவுச்சில் உட்காந்துருக்கான். நீங்கள் அவன் மடியில் படுத்துருக்குறீங்க. ஒரு மாதிரி தாட்ஃபுல்லாகவே இருக்கிறீங்க. பாப்பா பாப்பா சொல்கிறாமோ, என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஃபேஸே சரியில்லை என் பட்டுக்கும். என்ன நடந்துச்சு? ஆரம், சொல்லு. நம்மளை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி இல்லை. என்ன நடக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லையே. இல்லை ஆரம், உனக்கு ஃபீல் ஆகலை? ஒரு தேர்ட் பர்சன் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலையே. ஆரம், அது சொல்ல மறந்துட்டேன்ப்பா. என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து பீச்சில் பார்பிக்யூ பார்ட்டி வைக்கிறாங்க. நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹை, பார்பிக்யூ பார்ட்டியா? ஆரம், அப்போ நம்ம போகலாம் ஆரம், ப்ளீஸ். அப்புறம் போகிறதுக்கு தானே உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ ரெடி ஆகிக்கோ, இன்றைக்கி நைட்டு தான். ஆமாம்ல, சரி ஓகே. அந்த ஆட்டையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே, இதை பற்றி தானா? ஆமாம். அப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு வரட்டுமா? பாப்பா சொல்லம்மா, சும்மா நார்மல் வேரில் வந்துக்கோ. ஓகே அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்ட்டு நீங்கள் போயிட்டு சும்மா நார்மலான ஒரு பை ஜாம்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே கழுத்தில் மஃப்ளர் போட்டுக்கிட்டு ஆரம் கையை பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே, அந்த ரோடை க்ராஸ் பண்ணால் பீச்சு. ஸோ ஆரம் கையை பிடிச்சிட்டு செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்குறீங்க. ஏண்டி பாப்பா, சொல்லம்மா, வெளியில் போகலான்ட்டு சொல்லவே மாட்டேங்கிற. என்ன வெளியில்? இல்லை, வீக்லி ஒன்ஸ் வெளியில் கூட்டிகிட்டு போ நாங்கள் சிட்டியில் சொல்லிகிட்டே இருப்பேன். இங்கே வந்து அதை சொல்லவே மாட்டேங்கிறேன். என்ன ரீசன்? ஐயோ அம்மோ, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அந்த மாலு, தேட்ரு, பார்க்கு, அது இது அம்யூஸ்மெண்ட்டு இவ்வளோ தானே. ஆனால் இங்கே அப்படி இல்லை.
இங்கிட்டு பார்த்தா சி, இங்கிட்டு பார்த்தா ஹில் ஸ்டேஷன், இங்கிட்டு பார்த்தா அந்த க்ளவுட் இருக்கு பார்த்தியா, அந்த மவுண்டனில் அப்படியே அழகா உரசி போயிட்டுருக்கும். அப்படியே கீச் கீச் கீச்சுன்னு சவுண்ட் கேட்டுட்ருக்கும். அவ்வளவு இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். எய்த்த வீட்டு அந்த சின்ன பாட்டி இருக்காங்க பாரு, அவங்க சரியான பண்ணி தெரியுமா? அவங்க பேரே சின்ன பாட்டி தானா தெரியுங்களா? சரி. ஐயோ அம்மோ, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்ல, யாராச்சும் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்களா சொல்லு பார்ப்போம். நான் மட்டும் குர்ரான்னு இருப்பேன். அதுக்காக தான் இங்கே இவ்வளவு இருக்குது. ஸோ வெளியில் போகிறதுக்கு அவசியமே இல்லை. ஆ, நல்லா தான் பேசுகிற. இதுலேருந்து என்ன தெரியுது? என்னமோ தெரியுது? ஆ, நல்லா வயசான ஆள் மாதிரி அடுத்த வீட்டில் போய் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுது. அம்மோ, அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, தப்பாக பேசாத. ம், நல்லா பிடிச்சிருக்கடி உன் வயசுக்கு ஃப்ரெண்ட்ஸு. 60 வயசுலேயும் 70 வயசுலேயும் இதோ 40 வயசில் ஒன்று. ஆறாம். சரி வா. ஏய், பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்க கையை பிடிச்சி ஷோல்டருக்குள்ளே வச்ச மாதிரி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு போகிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பீச், இந்த கடல் கரை இருக்கும் இல்லையா, அங்கேயும் போயிட்டு ரீச் பண்ணிட்டீங்க. நிறைய மெம்பர்ஸு பாபிக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களோட குக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த டோஸ்டரில் திருப்பி போட்டு விளாண்டுட்ருக்குறீங்க. ஆரம் தான். பாப்பா சொல்லம்மா. இல்லை, இந்த மீட்டை இந்த திருப்புறியே எப்படி? எப்படின்னா யாரும் சாப்பிட்ற மாதிரியா இல்லை தொண்டையிலே போய் சிக்கிற மாதிரியா? அம்மோ சும்மாடி. இப்படி எங்கே நிற்கிறோம்? ஏன்டா அப்படி பண்ணுற? போய் உன் வயசு பசங்களாம் இருக்காங்க பாரு, அவங்களோட பேசிகிட்டு. யாரு நீனா எனக்கு என்ன? எனக்கு ஏன் பொண்டாட்டி தான் முக்கியம். அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் ஒரு அடி போட்டிருப்பீங்க, அதனால தான் தலைவராக இருந்து நகர்ந்துருப்பார், இல்லைன்னா அதுவும் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ பக்கத்தில் நிற்கிற ஆண்டி தான். வயன் லவ் மேரேஜா? ஆமாம் ஆண்டி, லவ் மேரேஜ் தான். ரொம்ப லவபிளாக இருக்கிறானே. ரொம்ப லவபிளாக இருப்பான், இன்னும் கேர் பண்ணிக்குவான். இதெல்லாம் கம்மி. யார் நின்னாலும் பார்க்க மாட்டான், எத்தனை பேர் எங்களை பார்க்குறதுனாலும் கவலைப்பட மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருப்பான். கொடுத்து வச்ச பொண்ணு தான். இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற உன் புருஷனை பற்றி? ஆமாம். ஏன் உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் அப்படி இல்லையா? கல்யாணம் புதுசில் அப்படி தான் இருந்தானுங்க. அப்புறம் எல்லாம் தலைங்கெல்லாம் மாறி போச்சு. அதுவும் ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் இன்னும் மாறி போச்சு. புரியலையே. அது நம்மளே உலகம்னு சுற்றி வருவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் அளவு குறைஞ்சி போயிடுவோம். அப்படியே எல்லாம் மாறிடுவானுங்க. அப்படி தான் எங்கள் வீட்டில் நிலமை. அப்போது குழந்தை வந்தால் மாறிடுவாங்களா? ஏன்? இல்லை, ஆரம் அப்படிலாம் இருக்க மாட்டான். பார்க்க தானே போகிற நீயும். நீங்கள் ஆரம்பம் திரும்பி அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்குறீங்க. ஆரம்பம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். சீச்சி, யார் வந்தான்னா அவன் ஃபர்ஸ்ட் லவ் நான் தான். இல்லைனாலும் இவன் என்னை விட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீட்டை திருப்பி போட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேனா பேராக உட்காந்து பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு அப்படி இருக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு ஷேடோ வந்து நிற்கிது. நீங்கள் அந்த ஷேடோவை பார்க்குறீங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, பிளேட் மாதிரி. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அந்த பிளேட் மாதிரி எங்கேயுமே ஒரு திங்ஸ் இல்லை, ஆனால் ஷேடோ மட்டும் உங்கள் கால் பக்கத்தில் இருக்குது. என்னது இது? இந்த ரவுண்ட் ஷேப்பில் எந்த பொருளுமே இங்கே இல்லை, ஆனால் ஒரு ஷேடோ விழுகுது. என்ன அப்படிங்கும்போது அது உங்கள்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு மூவ் ஆகுது. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லாருமே பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலே திரும்பி பார்க்குறீங்க, சைடில் திரும்பி பார்க்குறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸுமே இல்லை. எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோ மேலே ஒரு கால் வைக்க போகிறீங்க. அது அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுது. நீங்கள் அந்த ஷேடோ மேலே அடுத்த கால் எடுத்து வைக்கிறீங்க. அது அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னாடி மூவ் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போக போக நீங்கள் அந்த ஷேடோவை மிதிச்சுக்கிட்டு அதை பிடிக்கிறதுக்காக அப்படி க்யூரியாசிட்டியில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏய் நில்லு, என்ன நீ போய்கிட்டே இருக்க? அப்புறம் ஏய் ஒன்று நில்லு, வர்றா. இப்போ 2 ஸ்டெப்பு போயிட்டியா? இப்போ பாரு, ஜம்ப் பண்ணி வந்து நான் உன் மேலே நிற்கிறேன் பாரு. ஒன்று போகிற, இதோ பாரு, இந்த வந்துட்டேன். நின்றுட்டியா? அது எப்படி? சுற்றி முற்றி எந்த திங்ஸுமே இல்லாமல் இது ஒரு ஷேடோ. மண்ணுக்குள்ளே எதுவும் இருக்குமோ? மேபி சில்ட்ரன்ஸ் எதுவும் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், மண்ணுக்குள்ளே புதைச்சி. ஃபைனலாக நான் பிடிச்சிட்டேன். என்னவா இருக்கும், எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை வைக்கிறீங்க பாருங்கள். அப்படியே அந்த சாண்டில் ஒரு பேபி ஃபேஸில் டிஸ்கஸ்டிங்காக வந்து உங்கள் மூஞ்சிக்கிட்ட கொடுக்குது பாருங்க ஒரு சவுண்டு. ஆரம்
ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. இப்போ தான் நோட் பண்ணுறீங்க நீங்கள் அவங்கள விட்டு ரொம்ப தூரத்தில் வந்து நிற்கிறீங்கன்னு. ஸோ ஓட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஓட முடியல. கீழே அப்படியே விழுந்து எந்திரிச்சு கத்தி கதறீங்க. இப்போ தான் ஆரம்க்கு கேட்குது. பாப்பா பாப்பா எங்க ஆண்டி வேணுங்க தெரியல ஆரம். அந்த சைடு சவுண்டு கேட்குது. எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்து ஓடி வந்துட்டுருக்கிறீங்க. அவனும் ஆப்போசிட்டில் ஓடி வரான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை ஒரு டைட்டு ஹக்கு தான். ஆரம் 2 ஸ்டெப்பு பேக்கில் போயிடுறான். ஆரம் 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 அங்கே என்னாச்சுடி என்னாச்சு 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 அது 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 ஆரம் அங்கே மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள இல்ல, இல்ல, இல்ல. ஓகே, 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 ஓகே. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆரம் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆரம். கூட்டிட்டு போய் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஆரம். சரி, 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 சரி. ஓகே, ஓகே பாப்பா. ஓகே, ஓகே ஒயின், ஓகே ஒயின், ஓகே. ஓகே, ஓகே, ஓகேடா, ஓகேடா. உன் கூட தானே இருக்கேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உன்னை யாரு நைட்ல எவ்ளோ தூரத்துக்கு தனியா சொன்னது? ஒரு ஒரு ஷேடோ ஆரம். ஃப ஃபாலோ பண்ணி போ போ. அவங்களால பேசவே முடியல. உங்க ஹார்ட் கிடந்து படபட படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆரம் ஹக் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. ஆரம் என்னாச்சு? தெரியல ஆண்டி. தனியாக ரொம்ப தூரம் வந்துட்டால. கடற்கரை ஓரம். எதையும் பார்த்து சும்மா பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். ம். அந்த ஷாமன் லேடி உங்க ஃபேஸையே தான் பார்த்துட்டு இருக்கு. உங்க கண்லேருந்து டியர்ஸா போய்க்கிட்டே தான் இருக்கு. கையெல்லாம் படபட படபடன்னு கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களால ஆரம் ஷர்ட்டே ஒழுங்கா பிடிக்க முடியல. ஆரம் சொல்லுங்க ஆண்டி. அவள உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆ ஓகே ஆண்டி. ஆரம் ஆரம் அது அங்க 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 என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல. சரியா? வா போலாம் நம்ம. நம்ம இந்த பார்ட்டில இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாம். ம். ம். போயிடலாம் ஆரம். போயிடலாம் ஆரம். கூட்டிகிட்டு போ ஆரம். கூட்டிட்டு போ ஆரம். சரி பாப்பா. சரி வா. நான் தூக்கிட்டு போறேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்கள அப்படியே கேரி பண்றா. நீங்க நெக்க அப்படியே டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறீங்க. சாரி சாரி ஆண்டி. பரவாயில்ல ஆரம். இதில என்ன இருக்கு? நீ அவள ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அம் சாரி ஆண்டி எங்களால பார்ட்டியே ஒரு மாரி ச்சே! அதனால என்ன இருக்கு? நீங்க வீட்டுக்கு போங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல ஆல்மோஸ்ட். எடுத்து வச்சுட்டு வரது தான். ம். நீங்க கேரி ஆன் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம் அங்கேருந்து கூட்டிட்டு அப்படியே ஸ்டெப்ல நடக்கிறான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடக்க 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 காம் ஆயி ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஆரம் நெக்க டைட்டா பிடிச்சுக்கிறீங்க ரொம்ப கிரிப்டா. அவன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு டோர ஓப்பன் பண்ணிட்டு உங்கள கவுச்ல உட்கார வைக்கிறான். நீங்க உட்காரவே மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அவனோட மடியில உங்கள வச்சுக்கிறான். நீங்க ஆரம் நெக் அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிறீங்க. அவன் உங்க இயர்ஸ் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்து, உங்க ஹெட் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். உங்க மேல அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காம் டவுன் ஆயி அப்படியே லைட்டா ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. ஆரம் உங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். உங்க லிப்ஸ்ல வந்து ம் இப்ப சரியாயிடுச்சா? ஆரம் ஒண்ணும் இல்ல. நைட்ல ஏதோ பார்த்து பயந்திருப்ப. அவ்வளோதான். எங்கேயும் போகாத. எங்கேயும் போகல. நைட் டைம்ல எங்க உன்னை விட்டு போ சொல்ற? போக தான் முடியுமா என்ன? ஆரம் சரி ஓகே, ஓகே. இன்னைக்கு மேடத்துக்கு வேண்டான்னா வேண்டாம். ஐ லவ் யூ. என்ன ஆச்சுடி? இல்ல. அங்க என்னமோ இருந்துச்சு தெரியுமா? என்ன இருந்துச்சு? திங்ஸ் இல்லாம ஷேடோ பார்த்துருக்கிறியா நீ? ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருந்தா தானே ஷேடோ விழுகும். ஆமா. ஆனா ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஷேடோ விழுந்துச்சு. சரி அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் நான் அவ்வளோ தூரம் போனேன். நான் டச் பண்ண போனேன்னா அதுக்குள்ளேருந்து என்னமோ வந்துச்சு ஆரம். என்னது? என்னமோ ஒரு குட்டி குட்டி பாப்பா ஃபேஸ் மாதிரி புஃப் இப்படி வந்துச்சு. ஆரம் சரிடி 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 ஓகே ஓகே. அறிவு இருக்காடா உனக்கு? இவ்வளோ நேரம் நான் பயந்து கத்திட்டு தானே இருந்தேன். அப்படி இப்படி நீ பயமுறுத்துற? சரிடி சும்மாடி. சரி ஓகே வா வா நீ கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஸ்டில் இன்னமும் ஐஸ்லேருந்து டியர்ஸாக போய்கிட்டு இருக்கு பயத்தில். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கீங்க டாக்டர் முன்னாடி. ஆரம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு வைரல் ஃபீவர் தான், எல்லாம் சரியாயிடும். நான் அப்பயே சொன்னேன் டாக்டர், இவன் தான் கேட்க மாட்டேன்ட்டான். ஏண்டி நைட்டு ஃபுல்லாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உன் உடம்பு எவ்வளவு ஹீட்டாக இருந்துச்சு தெரியுமா? என்னால் கிட்டே இருக்க முடியல டாக்டர், அவ்வளோ ஹீட்டு இப்போ பாடி.
நைட்டே ஹாஸ்பிட்டல் போகலான்னு கேட்டுட்டு இருந்தேன். அறவே முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்போ கூட மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டேப்லெட் போட்டால் எல்லாமே சரி. இதே தான் டாக்டர் நானும் நைட்டு சொன்னேன். எங்கே கேட்டான், ஒரு டேப்லெட்டோட முடியுது. காலையிலேயே கிளம்பு 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 கிளம்புன்னு என்னை கிளப்பி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உங்கள் முன்னாடி உட்கார வச்சிட்டோம். லூஸு பாப்பா சும்மா இருடி. அம்மு நீ நிஜமாவே லூஸு தான் அம்மு அப்படிங்கிறீங்க. டாக்டர் உங்கள் 2 பேரும் வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேப்லெட் மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்களும் ஆரம் அப்படியே கையை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரீங்க. ஆரமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இல்லை நான் ஆல்ரெடி அதை சென்ட் பண்ணிட்டேனே. ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள். நான் தான் வரணுமா என்ன அதுக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆரம் என்ன ஆச்சு? இருப்பாப்பா சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு சா அப்படிங்கிறான். அம்மா என்னாச்சு? பாருடி, நான் நேற்று கொடுத்த ஃபைலை இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறானுங்க. கேட்டால் நீங்கள் எங்கே வச்சிங்கன்னே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓ சரி ஓகே, நீ போய் எடுத்து கொடுத்துட்டு வா. நான் ஏன் போகணும்? அங்கே இருக்கிற யாராச்சும் எடுத்து கொடுப்பாங்க. நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறதா இல்லையா? இங்கேருந்து வீட்டுக்கு போக தெரியாதா என்ன? நானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன். நீ ஆஃபீஸ் இங்கே பக்கம் தானே, நீ ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வா. பாப்பா அது நீ வச்ச ஃபைல் தானே ஆரம், நீ இல்லாமல் எப்படி எடுப்பாங்க? நீ போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரியா? பாப்பா போயிட்டு சாப்பிட்டு டேப்லெட் போட்டுரு, நான் வந்துடுறேன். சரி ஆரம், கார் கீ கொடு. ஒழுங்காக ட்ரைவ் பண்ணிடுவல்ல? ஹலோ பாஸ், ஒயன் யார்? ஒயன் இஸ் த பெஸ்ட். பார்த்து பத்திரமா போடி, கால் பண்ணு. ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார் கீ வாங்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க. அங்கேருந்து ஆரமும் அவனோட ஆஃபீஸ்க்கு மூவ் ஆயிடுறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். திஸ் த பை ஃப்ரம் BTS Dream Talk 2.0. டாட்டா பை, see you, love you all. And once again guys, thank you so much. We are reaching 3K. உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் இல்லைன்னா கண்டிப்பாக இது பாசிபிளே இருந்திருக்காது. ஸோ ஒன் செகண்ட் அகைன் தேங்க்யூ ஸோ மச். என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை என்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் டெஃபினெட்லாக உங்களோட கொஸ்டினுக்கு Q&A வீடியோ போடுறேன் ஓகேவா? ஸோ இது 3K ஸ்பெஷலுக்காக ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.